ஈஸ்வரா சனீஸ்வரா. உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம மாஸ் மீடியாவுக்காக நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனீஸ்வர பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி 20/12/2023 அன்னைக்கு நடக்கிறது. திருநள்ளாறுலையும் அதான். ஏன்னா சாதாரணமாக திருக்கணித பஞ்சாங்கம் சில பேரால் கணிக்கப்படுறது, ஆனால் வாக்கியம் தான் அந்த கோவிலெல்லாம் இருக்குது. ஏன்னா ரிஷிகள் ஏற்படுத்தினது அப்படின்றதுனால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வாக்கியம் ஒர்க் அவுட் ஆகுது. முன்னமே நான் சொன்ன மாதிரி யாருக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு திருக்கணிதம் ஒர்க் அவுட் ஆனால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வாக்கியம் எடுத்துக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி 17ஆம் தேதி நடந்தது. அது நாங்கள் வீடியோ பதிவாக போட்டோம். பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக போய் பார்த்துக்கலாம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தவர் 20/12/2023 அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைந்து 6/3/2026 வரைக்கும் அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ண போகிறார். அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பதிவுகளெல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். நிறைய பதிவுகள் உங்களுக்கு போடணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். நிறைய கண்டிப்பாக போடுவோம். அதேமாரி பரிகாரங்கள், ஸ்லோகங்கள் எல்லாமே வரப்போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செல்ல வேண்டிய கோவில், சொல்ல வேண்டிய மந்திரம், இதெல்லாம் சொல்ல போகிறது. அதையும் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவாக போட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உலகமெங்கும் எல்லாமே சுபிட்சமாக இருக்கும். ஆன்மீக பூமி தழைத்து வரும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் எல்லாருக்குமே சித்தி அடையும். அரசியலில் மாற்றங்கள் அருமையாக நிகழும். எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கூடும். இந்த சனீஸ்வர பகவானை பற்றி ஒரு தனியாக வீடியோ பதிவு போட்டிருக்கு. அதை நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானோட கதை தெரியும். கதை தெரிஞ்சவங்க தாராளமாக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கதை தெரியாதவர்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு இப்போ பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைந்து 3, 7, 10 பார்வைகள் அவருக்கு இருக்கிறதுனால 3ஆம் பார்வையாக மேஷ ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிட போகிறார். சாதாரணமாக குரு பார்த்தா கோடி நன்மை. அதே சமயம் சனீஸ்வர பகவான் பார்த்தா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். சாதாரணமாகவே இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு கிளி வரும். எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னாலே சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன், மந்தக்காரகன். இந்த மந்தக்காரகனை பற்றி நான் தனியாக அந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன், பாருங்க. இந்த மந்தக்காரகன் சூரிய பகவானிலேருந்து இந்த சனீஸ்வர பகவான், சனி கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அந்த ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால சூரியனோட ஒளியை வாங்கிட்டு மெதுவாக தான் அவர் பிரயாணம் பண்ணுவார். ஒரு ராசியில் சாதாரணமாக 2.5 வருஷம் இருப்பார். அதனால தான் அவர் ஒரு ராசி கட்டத்தை முடித்து, அதாவது இந்த 12 ராசி கட்டத்தையும் முடிக்கிறதுக்கு அவருக்கு 30 வருஷம் ஆகும். அதனால தான் ஒரு ஜெனரேஷன் 30 வருஷம் அப்படின்னு வச்சிருக்கு. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியில் சாதாரணமாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த 7.5 சனி, அதாவது 12ஆம் இடத்துல, 1ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயம் அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி இதிலெல்லாம் இருக்கிறவா கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. சாதாரணமாக கண்டகச்சனி 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சசயோகம் இருக்குது. அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். இருந்தாலும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10, 11 இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வந்தால் ரொம்ப விசேஷம். இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது நம்ம நல்லது நிறைய பண்ண இந்த சனீஸ்வர பகவானால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கெடுதல் செய்யக்கூடாதுங்கிறது தான் டாப்பிக்கே, வேற ஒன்றும் இல்லை. கெடுதல் அதாவது மனசால கூட நம்ம யாருக்குமே துரோகம் நினைக்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னு இருந்தோம் அப்படின்னாலே பிரச்சனை கிடையாது. சனீஸ்வர பகவானால் நன்மைகள் தான் கிடைக்கும். அதனால் சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன் நம்ம நல்லா இருந்தால் போகிறோம், நம்மளை நல்லா வச்சுப்பார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைம்பாங்க. என்னென்னா சனீஸ்வர பகவான் ஒரே நல்ல ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கிடுவார். அதெல்லாம் எப்படி ஏதுன்னெலாம் கேட்காதீங்க.
நடக்கும். அதே மாதிரி ஒரு கோடீஸ்வரனை ஒரே நொடியில் அதில் பாதாளத்துக்கு கொண்டு விடுறவரும் அவர் தான். அதுவும் எப்படின்னு கேட்காதீங்க, அதான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை. நம்மளோட எண்ணங்கள் அருமையாக இருந்தால் நம்மளோட விருப்பங்களும் பூர்த்தியாகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சனீஸ்வர பகவானுக்கு உண்டான வழிபாடுகளை நம்ம பண்ணினாலே ரொம்ப விசேஷம். ஆக இந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வரைக்கும் இருந்துட்டு நமக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். சில பேருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கலந்த பலன்களை கொடுக்க போகிறார். அது யார் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை கன்னிராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பற்றி பார்க்குறோம். இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சமாதிபதி, அதே சமயம் பகைருண ரோகாதிபதி. இது வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து சில குழப்பங்களை கொடுத்தாலும் சில தெளிவான சூழ்நிலைகளையும் கொடுத்தார். இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சனீஸ்வர பகவான் எல்லாமே வந்து ஒரு ஞானத்தை கொடுப்பார். கிட்டத்தட்ட கேது மாதிரி தான் ஞானத்தை கொடுப்பார். இப்படி பண்ணு, இப்படி வெற்றி உனக்கு, இப்படி பண்ணாத உன்னை அடி பின்னிடுவேன் அப்படிம்பார். இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு மேடு இருந்தால் கொஞ்சம் மெதுவாக போவோம், பள்ளம் இருந்தால் பார்த்து போவோம். பள்ளத்தில் கால் வைப்பீங்களா? அது எவ்வளோ பெரிய பள்ளம்னு உங்களுக்கு தெரியாது. தண்ணி இருக்குது, எவ்வளோ பெரிய பள்ளம், எவ்வளோ ஆழம், அப்போ காலை வைப்பீங்களா? கண்டிப்பாக மாட்டிங்கள்ல. அதான் சனீஸ்வர பகவான் பாடத்தை கொடுப்பார். அந்த வகையில் இந்த பஞ்சமாதிபதி உங்களுக்கு சில நன்மைகளையும் கொடுத்தார், சில குழப்பங்களையும் கொடுத்தார். குழந்தைகளின் மூலமாக ஒரு குழப்பங்கள், குழந்தைகளின் மூலமாகவே ஒரு சந்தோஷம். கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். குழந்தைகள் மூலமாக ஒரு குழப்பத்தையும் கொடுத்தார். என்னடா இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு நினைப்பீங்க. அதே சமயம் அவன் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போது பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகி பகைருண ரோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்துக்கு வரார். அற்புதமான பலன்கள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகிறது. 6ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷமான பலன். ஏன்னா 3, 6, 10, 11 இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தால் ரொம்ப விசேஷமான பலன்கள். அதுவும் 3ல் இருக்கிறத விட 6ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் தான் முதல் ஆள். அதுவும் ஏதாவது ஒரு துறையில் அசோசியேஷன் இருந்ததுன்னா அந்த அசோசியேஷனில் நீங்கள் தான் லீடர், பெரிய ஆளாக பேசப்படுவீர்கள். அதேமாரி சமூக அந்தஸ்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் பேர்லாம் நல்ல பேசப்படக்கூடிய அளவில் இருக்கும். அதேமாதிரி அரசியல்வாதிகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். மேடை பேச்சுக்களில் ஒரு பாயிண்ட்டாக பேசுவீங்க, அதுவே மக்கள் மனசில் பதியும். உங்களுக்கு அருமையான ஒரு உயர்வுகள் கிடைக்கும். அதேமாரி கலைத்துறை நண்பர்கள், இந்த கன்னிராசியில் நிறைய பேர் வந்து கலைத்துறையில் இருப்பாங்க. அதாவது இயல், இசை, நாடகம், நாட்டியம், ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த வகையில் அவங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இது வரைக்கும் இருந்த ஒரு சுணக்கமான நிலைமையெல்லாம் மாறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உயர்வுகள் வந்து சேரும். அதேமாரி புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக கிடைக்கும். அதேமாதிரி வேலையிலே இருக்காங்க அப்படின்னா உயர்வுகளே இல்லை, அந்த உயர்வுகள்லாம் இப்போ கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு அதெல்லாம் இப்போ கிடைக்கும். அதேமாதிரி புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு உருவாகும். இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வான சூழ்நிலை இருக்கும். புதுசாக நிறைய முதலீடை புகுத்துவாங்க. அதன் மூலமாகவே அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அமையும். அதேமாதிரி வாக்குறுதிகளெல்லாம் அருமையாக காப்பாற்றி மகிழ்வீங்க. இருந்தாலும் புதிதாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யோசித்து பண்ணுங்க. கண்டபடி எல்லாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கப்படாது. அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதுவும் இப்போ வந்து உங்களுக்கு மாற்று மருத்துவம் நல்லா கை கொடுக்கும். அலோபதியில் இருக்கீங்களா அப்படின்னா ஆயுர்வேதம், யுனானி, சித்த மருத்துவம் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏற்கனவே சித்த மருத்துவம்லாம் இருந்தீங்கன்னா அலோபதிக்கு வரலாம். அந்த மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். மனசில் ஒரு தெளிவான சிந்தனை அமையும். எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு அருமையாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு சூழ்நிலை, உபயோகப்படுத்திக்கணும். முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா உங்களோட 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பூமி காரகன். ஆக இந்த சனீஸ்வர பகவான் செவ்வாய்க்கு இதுதான். அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு உயர்வான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். முக்கியமாக சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். அது ரொம்ப நாளாக மகனோ அல்லது மகளோ வரன் தட்டி போயிட்டே இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் சட்டுன்னு முடியும். திருமண யோகம் கைகூடும். அதே புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வை, 3, 7, 10. 3ஆம் பார்வையாக உங்களோட அஷ்டம ராசியை பார்க்குறார்.
குரு பார்க்க கோடி நன்மை, சனி பார்க்க நீங்கள் கவனமாக இருக்கணும். அஷ்டமராசியில் இருக்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நாக்கு சட்டுன்னு எதையான பேசிட்டிங்கன்னா வம்பில் மாட்டிப்பீங்க. அதனால் பேசுறதுக்கு யோசிக்கணும். அதுமாதிரி வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கண்டதை சாப்பிட்டுட்டு மாட்டிக்கப்படாது. அதுமாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும், கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தாலே போகும். அண்ணன் தம்பிக்குள்ளே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறார். விரயம்னாலே நான் ஏன் சிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? செலவு, சுபகாரிய செலவுகள் உண்டாகும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, திருமணமாகாத மகனோ அல்லது மகளுக்கோ வரன்கள் அமையும். டும் தான், கெட்டி மேளம் தான். கெட்டி மேளம்னாலே செலவு தான், சுபகாரிய செலவுகள் உண்டாகும். அதேமாரி வளகாப்பு, சீமந்தம் இதுக்காக செலவு பண்ணுவீங்க. அடுத்தபடியாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி வெளிநாடு இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், வெளியூருக்கு போய் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். இந்த குழந்தைகள்லாம் இப்போ தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா அயனசேன போகஸ்தானம். அடுத்தபடியாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு வேலைக்காக போகக்கூடிய குழந்தைகள்லாம் இப்போ அருமையான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். முயற்சிகள் வெற்றி அடையும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அதேமாரி வீடு மாற்றணும், இடம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தா தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம். வீடு மாற்றம் எளிமையாக கிடைக்கும். இல்லைன்னா வீட்டை பராமரிக்கணும், ஒரு மராமத்து பண்ணி நன்னா பண்ணணும் அப்படின்னா தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா செலவு தானே, ஏதாவது ஒரு செலவு வச்சுன்னு இருக்கணும். அதான் நல்ல செலவாக வச்சுக்கோங்க. மருத்துவ செலவை குறைங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அது போகிற மருத்துவ செலவுகள் ஆட்டோமேட்டிக்காக குறையும். மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக 10ஆம் பார்வையாக உங்களோட சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. விருச்சிக ராசியை உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதேமாரி சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் சில முக்கியமான முன்னேற்பாடுகளை செய்வீர்கள். அதன் மூலமாகவே குடும்பத்தில் உங்களது முயற்சிகள் வெற்றி அடையும். அதனால் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும். குடும்பத்தில் ஆஹா ஏப்பா இவர் வந்துட்டார்ப்பா, இவருக்கு உண்டான மரியாதையை கொடுங்கப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய அளவு வருவீங்க. அதேமாரி அரசியல்வாதிகள், ஏற்கனவே நான் சொன்னேன்ல, அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டம், திண்டாட்டம் கிடையாது, போயாச்சு திண்டாட்டம். இப்போ கொண்டாட்டம், நல்ல ஒரு பதவி கிடைக்கும். கன்னிராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு உயர்வு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். முக்கியமாக உங்களது முயற்சிகள் பலிதமாகும். அதுதான் முக்கியம். முயற்சி பலிதமானாலே வெற்றி தான். ஆக இந்த பகைருண ரோகஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு அற்புதமான பல நல்ல நல்ல திருப்பங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களோட முயற்சிகள் வெற்றியடைய போகிறது. எடுக்கிற காரியங்கள் சித்திக்க போகிறது. இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணணும்? ஏன்னா என்னதான் முயற்சி நம்ம எடுத்தால் கூட அது வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு பகவானோட அனுகிரகம் வரணுமானோ. எம்பெருமான் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்க. தினந்தோறும் வழிபாடு பண்ணுறது தப்பே கிடையாது. ஓம் கம் கணபதியே நமக 11 தடவை சொல்லுங்க. இதுக்கு மேலே என்ன இருக்குது? 11 தடவை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 நிமிஷம் ஆகுமா? ஆகாது. ஓம் கம் கணபதியே நமக சொல்லிவிட்டு உங்கள் வேலையில் ஆரம்பிங்க. சனிக்கிழமைகளில் நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை எல் தெய்வம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அடுத்தபடியாக கருப்பு வஸ்திரம் தானம் பண்ணுங்க. கருப்பு அல்லது நீலம் வஸ்திர தானம் பண்ணுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். திருநள்ளாறு போயிட்டு வாங்க ஒரு நாள். இந்த ராசி பெயர்ச்சியும் போது ஒரு நாள் போயிட்டு வாங்க. போயிட்டு நலதீர்த்தத்தில் நீராடி தர்பாண்யேஸ்வரரையும் அம்பாளையும் வழிபாடு பண்ணிவிட்டு, நவகிரகத்தில் உள்ள அந்த சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது, தனி சன்னதியை வழிபாடு பண்ணிவிட்டு, நெய் தீபம் இல்லைன்னா எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு பிரகாரத்தில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்கோ. இந்த 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பல நல்ல அற்புதமான பலன்களை கண்டிப்பாக தருவார். மேலும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கத் தொடங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் குவியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.